Hi friends, welcome my channel. இன்றைக்கி ஒரு ஜேட் இன்டோர் பிளான்ட் தாங்க ஃபுல் சன்லைட்டில் வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு அது இருக்குமான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நம்ம இன்டோரில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு செமி ஷேட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 பிளான்ட்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ சிம்பிளாக ஒரு சின்ன செடி தாங்க வாங்கிட்டு வந்து வச்சது. ஒரு மேலே ஒரு 4 குட்டி குட்டி செடியை உடச்சி தான் பக்கத்தில் ஊண்டி வச்சது. வச்சு ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் தான் இருக்கும். பாருங்கள், அது குட்டி குட்டி செடியாக வளர்ந்து எந்த அளவுக்கு வேர் வெடிச்சு ஒரு மினி குட்டி குட்டி போன்சாய் பிளான்ட் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து போன்சாயும் பண்ணுறாங்க அழகாக. நமக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. இந்த அளவுக்கு செடி நல்லா கட் பண்ணி எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து இப்படி வளருமான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இண்டோர் பிளான்ட்டு தான் பேர், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட்டில் தான் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் தண்ணி கொடுப்பேன். நல்ல க்ரீனிஷாக இருக்குது. நம்ம இண்டோரில் எடுத்து வச்சிட்டோம்னா லீஃப் எல்லாம் ரொம்ப எல்லோயிஷாக தான் ஆகிடுது. இது வந்து டைரெக்டாக சன்லைட்லேயே வைங்க, தைரியமாக வைங்க, பிளான்ட் ஒன்றுமே ஆகாது. இதை வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட அழகாக வளர்த்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பிளான்ட்டு பார்க்கவே. இதெல்லாம் இன்னொரு தொட்டியில் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேறு தொட்டியில் வச்சு வளர்த்து பார்த்தா தான் க்ரோத் இன்னும் எப்படி இருக்குதுன்னு தெரியும். எல்லாமே ஒரு 4 செடிங்க உடச்சி வச்சதில் அழகாக குட்டியாக வேரோடு அழகாக வந்திருக்கு. வேறு இன்னொரு தொட்டியில் நம்ம மண் மாற்றி எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தால் இன்னும் எவ்வளோ இதில் குட்டி குட்டி செடிலாம் நம்ம ப்ரொபகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன செடி வாங்கி வச்சாலே போதும். நிறைய செடி உருவாக்கலான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் ஃபுல் டைரெக்ஷன்லேயே வைங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.